டேக்ஸை கட்டிக்குவோம் 1 வீக் 10 நாள் அந்த மாதிரிலாம் பண்ணி இவங்க என்ன பண்ண நிறைய குளறுபடி ஆனதுனால அப்போ வந்து இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ வேறு யூனியன் லீடர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து டிசி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டு, கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் சொன்ன உடனே இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுன்றதுக்காக நம்ம வந்து பெனால்ட்டி போட்டோம். வித்தவுட் பர்மிட் வர வண்டி ஏதோ நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கெல்லாம் போட்டோம். அதுதான் வந்து இப்போ வந்து இவங்க போட்டாங்க அதனால தான் அவங்க போடுறாங்கன்னு. வண்டி கரெக்டாக இருந்தால் இந்த பிரச்சனை வராதுங்க. இவங்க யூனியன் வந்து ஸ்ட்ராங்கான முறையில் ஒரு முடிவு எடுத்து கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்போ இருந்து பேசலை. இப்போ 2 நாளாக 3 நாளாக ஸ்ட்ரைக் வண்டி 7ஆம் தேதி 9ஆம் தேதிலாம் நிற்க ஆரம்பிச்சிருக்குது. தெலுங்கானாவில் ஓடுதுன்னு சொன்னாங்க. இப்போ அது வந்து முழுமையாக ஒரு இவங்க வந்து ஒரு அசோசியேஷன் ஸ்ட்ராங் ஆகி கவர்மெண்ட்டுக்கு வந்து பேசணும். இந்த கவர்மெண்ட்டும் பேச்சுவார்த்தை நடத்தணும். இது வரைக்கும் 3 நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 4600 வண்டி அந்த ஆம்னி பேருந்து இந்த வண்டியெல்லாம் போயிட்டு இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு வண்டி கம்மியாக இருக்குது. நம்மக்கிட்ட வண்டி கம்மியாக இருக்குது. அந்த வண்டிக்கு தான் ஓடிட்டு இருந்தது. இப்போ பப்ளிக் என்ன பண்ணுவாங்க? ட்ரெயினும் புக் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம் இருக்கும்.